ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டு பிறக்க போகுது. 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம். ஆண்டு தொடங்கின முதல் மாதம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும். ஸோ ஆண்டு தொடங்கின முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆண்டுடைய முதல் மாதம் என்ன மாதிரியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆண்டு தொடங்கின முதல் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நடக்குது. நல்லது கெட்டதுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாறி மாறி நடக்குதுன்னா அதுக்கு நவக்கிரகங்கள் அமையக்கூடிய அமைப்பு தான். நவக்கிரகங்கள் ஒரு சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில நேரம் பாதகமாக இருக்கும். சாதகம் பாதகம் எப்படி இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். அந்த வகையில் ஆண்டுடைய முதல் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் மாதம் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணாவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் நாம் தப்பிச்சு கொள்ளலாம். அதனால் முதல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுக்கு பிறகு தான் எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் இப்போலாம் ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ராசிக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் ஜோதிடர்கள் கேட்டுட்டா எந்த ஒரு வேலையும் செய்கிறாங்க. அதனால தான் இப்போல்லாம் மாத ராசி பலனை அதிகம் விரும்புகிறாங்க. சரி வாங்க, இப்போ நாம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க பார்க்கலாம் ராசி பலன் என்னங்கிறத. குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதமே ஏற்றிறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்த உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றத்தை ஈஸியாக உங்களால் காண முடியும். நண்பர்களோடு இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பு இருக்குது. அலுவலக சூழலில் இருந்து இறுக்கம் மறைந்து சகஜ நிலை உருவாகும். மொத்தத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய தகுதிக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இருந்தாலும் யோகா பிராணமயம் போன்றவற்றை முதல் மாதம் செய்தீங்கன்னா உடல்நலத்தையும் மனவளத்தையும் இன்னும் பெருக்கிக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமைசாலிகளை உங்கள் அருகில் வைத்து கொண்டு காரியமற்றி நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டினா நலமடைய முடியும். அப்புறம் வழக்கு விவகாரங்களில் நீங்கள் ஜனவரி மாதம் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்ளும். அப்படி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா ஈஸியாக வெற்றியானது நீங்கள் பெற முடியும். அதனால் வழக்கு விவகாரங்களில் தனுசு ராசிக்காரங்க நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் நடந்து போங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக உங்கள் ராசிக்கு முதல் மாதம் எப்படி இருக்குன்னா, சகோதர சகோதரிகள் சற்றென்று உங்களை எடுத்தறிந்து பேசிவிடலாம். அதனால் உங்களுடைய ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென்ற முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையாருக்கு உடல்நலத்தில் சிறு சிறு உபதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால அவங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து வருவது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க தம்பதி இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும். அதாவது சென்ற வருடம் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதிகள்லாம் இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் ஜனவரி மாதம் உருவாகும். ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு முதல் மாதம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உடலில் ஏற்படக்கூடிய சிறு உபதைகள் உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால்
முதல் மாதம் மருத்துவ செலவுகளையும் குறைக்கலாம், பிரச்சனையும் சால்வ் ஆகும். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அதிக கவனம் முதல் மாதம் செலுத்துங்க. எந்த காரியத்தையும் சோம்பேறித்தனம் பண்ணாமல் உடனடியாக உடலுக்கு செய்வது நல்லது. அப்போ தான் ஆரோக்கியத்தில் பெரிய அளவு பாதிக்கு இல்லாமல் இருக்க முடியும். இல்லைன்னா ஆரோக்கியத்தில் பெரிய ரிஸ்க் ஆயிரும், பார்த்துக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது முதல் மாதம் பங்கு சந்தை விஷயங்களில் ஈடுபடுங்க. பங்கு சந்தையில் நிலவரஞ்சி ஈடுபடும் போது நல்ல பலன்கள் பெற முடியும். அப்புறம் நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை, ஆலோசனைகளை வழங்குவாங்க. அதற்கேற்ப செயல்படுங்க. கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைவது ஈஸியாக இருக்குது. உங்களுடைய மனதில் தைரியம் பிறக்கும். பூர்வீக சொத்துல இருந்த இழுபறியான நிலைமை மாறும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி நடை பொருளாதாரத்தில் போடுவீங்க என்று முதல் மாதமே உங்களுக்கு குசியாக பொருளாதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றங்கள் பெறுவது உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி குறித்த காலத்திற்குள் முடிவடையும். உங்களுடைய வேலைகளில் தெளிந்த மனநிலையோடு ஈடுபடுவீங்க. மேல அதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை உங்களுக்கு உண்டாகும். சக ஊழியர்களுடைய குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. புதிய முயற்சிகளை நன்கு ஆலோசித்த பிறகே செயல்படுத்தணும். கூட்டாளிகளும் நண்பர்களும் அனுசரணையாக இருப்பாங்க. கடன் கொடுக்காம முடிந்தவரை எல்லாத்தையுமே தவிர்க்கணும். பழைய கடன்களை சிறிய முயற்சியின் பேரில் படிப்படியாக திருப்பி செலுத்த முயற்சி பண்ணிங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் வாங்கின கடன்களை அடைக்க முடியும். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட முதல் மாத பலன். இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு முதல் மாதம் எப்படி இருக்குன்னா, கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மனநிறைவிற்கு குறைவு இருக்காது. வியாபாரம் லாபகரமாக நடைபெற்று வரும். அப்புறம் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பு பெற்று வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பது அவசியம். அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து நீங்கள் வைத்து வியாபாரத்தை பெருக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரக்கூடியது என்றாலும் செலவுகளை வியாபாரத்தில் கட்டுப்படுத்துவதன் மூலம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதன் மூலம் தொழிலில் படிப்படியான முன்னேற்ற போக்க ஜனவரி மாதம் காணலாம். அதனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த போக்கில் செயல்படுங்க. அப்புறம் பெண்மணிகளுக்கு ஆண்டுடைய முதல் மாதம் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு நிறைந்திருக்கும். பொருளாதாரத்தில் சிறப்புகளை காண்பீங்க. குடும்பத்தில் உங்கள் கௌரவத்தை தக்க வைத்து கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும். பணியாற்றக்கூடிய பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா மனநிறைவு உங்களால் பெற முடியும். ஆன்மீக எண்ணங்கள் வளர்ச்சி பெற்று புதிய சக்தியை உருவாக்கி தரும். சமூகத்தில் உறவினர்களுடன் நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டை அலங்காரம் செய்வதில் மன ஈடுபடு கொள்ளும். ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டு. பெண்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல் மாதம் சூப்பராக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொறுப்போடு கவனத்தோடு முதல் மாதம் செயல்படணும். மேலிடத்தினுடைய கருணை பார்வை உங்களுக்கு ஊந்து சக்தியாக அமையும். சில நேரங்களில் உட்கட்சி பூசல்கள் சிக்கி மன வருத்தத்துக்கு ஆளாகிறது உங்களுக்கு சரியாகும். பிறருக்கு வாக்கு கொடுக்கும்போது நன்றாக யோசிக்கணும். மற்றபடி தொண்டர்களுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும். பயணங்களால் நன்மை உண்டாகும். ட்ராவல் பண்ணுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவைக்கேற்ப வருமானத்தை காண்பீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுக்கள் பெறுவீங்க. புதிய கலைஞர்கள், நண்பர்கள் உங்கள்கிட்ட ஆவாங்க. அதுக்கப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆக்சுவலி புதிய வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நிரூபிக்கணும் என்று சொல்லப்படுது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்போது அது நடக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் சேருவீங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் சேரும். எதற்கும் தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகள் எடுக்கிறது நல்லது. பத்திரிகை தொழில் சார்ந்தவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். மொத்தத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் கிடைக்கும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய அன்பு கிடைக்கும். இதனால் மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய முயற்சிகள் தடைகளை தகர்த்து தாமதமின்றி வெற்றி பெறுவீங்க. விளையாட்டுகளில் சாதனை செய்வீங்க. கணிதம், வருமான வரி, வரவு செலவு தணிக்க, நிர்வாகம், ஓவிய பயிற்சி இதெல்லாம் மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக படிப்பீங்க. விளையாட்டுகளில் சாகசம் புரிவீங்க. மாணவர்கள் புகழும் விருது பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தெய்வ வழிபாடுகள் நல்வழிப்படுத்தும். தைரியமான செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. உடல்நலத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பெற்றோருடைய உறவு நிலை சுமூகமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு மாணவர்களுக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்லப்படல. எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் ஜனவரி மாத ராசி பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாத ராசி பலனை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Thank you.